பேரம்பேத்திகளுக்கு வணக்கம். கிராமத்து சமையலில் இன்றைக்கி துவரம்பருப்பில் தால்ச்சா குழம்பு செய்து காட்ட போகிறேன். நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பாருக்கும் இதுக்கும் வித்தியாசம் உள்ளது. இதில் இது எப்படின்னா, இது கறிக்குழம்பு, கறி மாதிரி கறிக்குழம்புக்கு சமமாக உள்ள இந்த துவரம்பருப்பு தால்ச்சா. இது யார் வேணாலும் இந்த மாதிரி தால்ச்சா செய்து சாப்பிடலாம். இது பிரியாணிக்கு, மற்ற தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சப்பாத்தி அவ்வளவுத்துக்கும் இந்த தால்ச்சாவை பயன்படுத்தலாம். நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு தால்ச்சாவோட சக்கரை பூசணிக்காய், கத்தரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டு புதுமையாக உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் நான். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நம்ம தால்ச்சாவுக்கு தேவையான துவரம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தால்ச்சாவோட சேர்க்குறதுக்கு சக்கரை பூசணிக்காய், கத்தரிக்காய், தக்காளி பழம், வெங்காயம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், தேவையான அளவு புளி, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, நட்சத்திர பூவு. தால்ச்சாவுக்கு தேவையான மசாலா இதில் கொத்தமல்லி, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கறி மசாலா பட்டைகள், கறிக்கு தேவையான சாமான் எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தால்ச்சாவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கிறணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெயை ஊற்றுறோம். பெருஞ்சீரகம் போடுறோம். அதாவது வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை,
கரம் மசாலா, தக்காளி, இப்போ அது தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கத்தரிக்காய், பூசணிக்காய், தக்காளி, கத்தரிக்காய், பூசணிக்காய், தால்ச்சாவுக்கு தேவையான காய்கறிலாம் போட்டு வேக வச்சுருக்கு. நல்லா கொதி வந்து வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுருப்போம். இப்போ காய் வந்துருச்சான்னு பார்ப்போம். காய் வந்துருச்சு. இதோட பருப்பை ஊற்றிடுவோம். பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ காய்களோட பருப்பை சேர்த்தாச்சு. இதோட புளி கரைச்சலையும் சேர்த்துடுறோம். உரப்புக்கு மிளகாத்தூள், உரப்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு உப்பு. நான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சா நல்லா வெந்துருச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சா குழம்ப வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம்.
தால்ச்சாவை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நல்லா எல்லா இதுலேயும் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், எல்லாத்துக்குமே நல்லா பிரியாணி செய்து அதில் கூட இந்த தால்ச்சா ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். சுந்தரி பாட்டி இது மாதிரி அடுத்த முறை நல்ல ஒரு சமையல் செய்து காட்டுறேன்.